இந்த நீட்டை கொண்டு வராமல் நாங்கள் பார்த்துப்போம், எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவும் மாட்டாங்க. அந்த தடைக்கான வழியும் இல்லை. நீட் ரத்து ரகசியம் இருப்பதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை இயக்குநர் அமீர் தாக்கி பேசியுள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமானது என்னென்னா, இந்த நீட்டை கொண்டு வராமல் நாங்கள் பார்த்துப்போம், எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவும் மாட்டாங்க. அந்த தடைக்கான வழியும் இல்லை. அனிதாவின் மரணத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக வீட்டுக்கு சென்றவர்களும் இருப்பாங்க அதிகாரத்தில். அவங்களும் செய்ய மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் இந்த ஆட்சியாளர்கள் இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு நிலையை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு ஏமாற்று வேலை. அது எந்த அரசும் செய்யாது, எந்த கட்சியும் செய்யாதுன்றதில் நான் ஆழமாக நம்புகிறேன். இவர்கள் உண்மையிலேயே நீட்டுக்கு எதிரான போராட்டம், இன்றைக்கு டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக நிற்கணும்னு நினச்சா, தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கட்சியும் வந்த கட்சியும் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் முடியும். ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் அவங்கள பூரா ஒவ்வொரு கட்சிக்காரனும் இப்போ கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் கட்சியில் 1.5 கோடி தொண்டன் இருக்கான், எங்கள் கட்சியில் 2 கோடி தொண்டன் இருக்கான், எங்ககிட்ட வாக்கு 1.5 கோடி 1.25 கோடி வாக்கு இருக்குது, எங்ககிட்ட 50 லட்சம் வாக்கு இருக்குது, நாங்கள் 80 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். எங்கே உங்கள் உறுப்பினர்கள்லாம் போனாங்க? அப்போ நீங்கள் சொன்னால் கேட்பாங்கல்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அரசு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.